மொபைல் பாஸ்போர்ட் சேவை வரும் 7ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், வரும் 7ஆம் தேதி முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த சேவையை தொடங்க உள்ளதாகவும் 3 நாட்களில் 30 அப்பாயின்மெண்ட் தர உள்ளதாகவும் தெரிவித்தார். பாஸ்போர்ட் பதிவு செய்யும் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கான இணையதள முகவரியை அணுக வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஒரு பதிவு தொகையும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பதிவு தொகையும் பெறப்படும் நிலையில் பதிவு முடிவுற்ற பின் மின்னஞ்சலில் தகவல்கள் வந்து சேரும் என தெளிவுபடுத்தினார். அனைத்து தனிநபர் தகவல்களும் பயோமெட்ரிக் சிப்பில் பதிவு செய்து பாதுகாக்கப்படும் எனவும் தகவல்கள் கசிய வாய்ப்பில்லை எனவும் உறுதிப்படுத்தியுள்ளார். சென்னையில் மார்ச் 3 முதல் தற்போது வரை 1,20,000 பாஸ்போர்ட் விநியோகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாள் ஒன்று 2,500 பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மொத்தமாக 13,20,000 பேர் வரை பாஸ்போர்ட் வைத்திருப்பதாகவும் விஜயகுமார் அதிகாரப்பூர்வ தகவல் அளித்துள்ளார். கேரள மாநிலம் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் மரணமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையின் 14வது வார்டு அமைந்துள்ள கட்டிடம் பழமையாக காணப்பட்ட நிலையில் நோயாளிகள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் அங்கு நின்று கொண்டிருந்த இருவர் படுகாயமடைந்தனர். உள்நோயாளி பிரிவில் இருந்த பெண்ணின் தாயார் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார்.